யாராச்சும் அக்கா ஐஸ்வர்யக்கா யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கோயிலில் தெய்வத்துக்கிட்ட போய் எலுமிச்சம்பழத்தை எதுக்கு நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரோம் யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காவது இருக்கவங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, திராட்சை இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது. சாமிகிட்ட வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக சாப்பிடலாம். ஆனால் எலுமிச்சம்பழத்தை மட்டும்தான் கோயிலில் கொண்டு வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அது எதுக்கு எடுத்துகிட்டு வரோம்னு யாருக்கும் தெரியல. ஆத்தா வந்து இப்போ அதுக்கு கேட்டு சரித்தா எங்களுக்கு தெரியலத்தா நீ சொல்லுத்தா அப்படின்னு சொல்லி எலுமிச்சை ஐஸ்வர்யக்கா படிச்சிருக்கீங்களே தெரியுமில்ல? ஏ லு மீ இச்சு சை ரெண்டு எழுத்தா பிரிச்சுக்கோங்க. அம்மாட்ட எதுக்கு எலுமிச்சம்பழம் தைக்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஆத்தா சொல்லிச்சு, எனக்கு தெரியாது சத்தியமாக. எங்கள் அம்மா சொன்னதுனால அது உங்கள்கிட்ட நான் சொல்லி. ஏ லு வாழ்க்கையில் வந்து எழுந்து நிற்கணும். சரியாங்கண்ணே? எழுந்து நிற்கணும். அதே ஏ லு மீ இச் நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு மிச்சப்படணும். சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்திட்ட போயிட்டோம்னா சரி விட்டு எறி அப்படின்னு விட்டு எறியணும். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க இந்த கதையை. இவ்வளோ நாள் நீங்கள் கதை நான் சொல்லியிருக்கீங்க, கூட்டோ கதை சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு எலுமிச்சம்பழத்துக்கு எங்கள் அம்மா சொன்ன கதைக்கு அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும். எப்படி அர்த்தங்கண்ணே? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. யாருமே யோசிக்க மாட்டாங்க, யாருமே தெரியாது. சரி, நம்ம கோயிலில் பூசாரிகிட்ட கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோம், மாதிரி கொண்டு போய் வைக்கிறோம். ஏதோ நம்ம சாமிகிட்ட வைக்கிறோம், வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அது உள்ள இருக்க யாருக்குமே இதனால் வரையும் தெரியல. எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த பூசாரியாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அது என்ன தெய்வத்துக்கு முக்கியமான கனின்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர இந்த அர்த்தத்தை யார்கிட்டயாச்சும் நீங்கள் வெளியே எப்படோ பேர் இருக்கீங்க, வெளியில் போய் பேசுகிறீங்க, யார்கிட்டயாச்சும் கேளுங்க. கோயிலுக்கு போகிற கூட பூசாரிட்ட கூட தெரிஞ்சவள்கிட்ட கேட்டு பாருங்கள். எதுக்கு சாமி நாங்கள் எலுமிச்சம்பழத்தை சாமிகிட்ட வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பேன். எங்கள் அம்மா சொன்ன கதையில் கரெக்டாக காய்ச்சிருக்கா? எழு வாழ்க்கையில் நாங்கள் உங்கள்கிட்ட ஆத்தாட்ட மாதிரியா ஆத்தா தெய்வத்திட்ட போயிட்டோம். அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரப்ப எங்கள் வாழ்க்கை எழுந்து நிற்கணும், கீழே போயிடக்கூடாது. வாழ்க்கை நாங்கள் எழுந்து மேலே வரணும். மிச்சம் மீ ஈச்சு வாழ்க்கையில் வந்து நாங்கள் சம்பாதிக்கிற காசு போனால் மிச்சப்படணும், விரைச்சல் வரணும். நம்ம தெய்வத்தில் போய் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடு, விரைச்சல் வரக்கூடாதுன்னே கும்பிடுவோம். அதை தான் நம்ம சொல்லி கும்பிடுறோம். அப்போ அந்த பணம் வந்து நமக்கு மிச்சப்படணும். கவலை விசனத்தோடதையும் கோயிலுக்கு போகிறான் சரி அப்படின்னு சொல்கிற வார்த்தையே அங்கேயே விட்டுறணும் தெய்வத்திட்டேயே. இனிமேல் வந்து இந்த கவலை விசனம் தெய்வம் உன்னை நம்பி நாங்கள் வந்துட்டா இந்த மன வார்த்தை எங்களுக்கு வரக்கூடாது. இதோடு நாங்கள் இந்த இடத்துல விட்டுட்டு போயிடும். நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். இதுக்கிட்டே இந்த எலுமிச்சம்பழத்தை ஆத்தா மடியில் எந்த தெய்வ மடியிலையாக இருந்தாலும் சரி, நான் ஆத்தா வர்றதுனால நான் ஆத்தாவை சொல்கிறேன், ஆத்தா மடியில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். இன்னும் தெரிஞ்சுக்கங்க, எதுக்காக போய் எலுமிச்சம்பழத்தை வச்சு கொடுங்க சாமி கொடுங்க சாமின்னு நம்மளும் ஒன்று எல்லாரும் வாங்கினாலும் நம்மளும் வச்சு வாங்க கொடுக்குறோம்னா இன்னி எலுமிச்சம்பழத்தை வச்சு வாங்குறப்ப சொல்லி நீங்கள் மனசில் சொல்லிட்டு வாங்குங்க. நாங்கள் சம்பாதிக்கிற பணம் நாங்கள் எழுந்து வாழ்க்கையில் நிற்கணும், எங்கள் பணம் மிச்சப்படணும், எங்கள் பிரச்சனை சைனிங்கனே விட்டுட்டு போகணும். என் தாய் நீங்கள் வர்றீங்க, இனிமேல் எங்களுக்கு உங்களை தேடி வந்த மகளுக்கு மைனுக்கோ பிரச்சனை இல்லை. இனிமேல் எல்லாரும் எலுமிச்சம்பழம் வாங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். இனி எத்தனை நீங்கள் வந்து இன்றைக்கி நான் அந்த கதையை சொல்லிட்டேன். இந்த வீடியோலையும் போயிட்டுருக்கு, இந்த கதை யூடியூப்லேயும் இப்போ போயிடும். எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ இனிமேல் எலுமிச்சம்பழத்தை அம்மாட்ட தெய்வத்திட்ட வச்சு வாங்குறப்ப எல்லாருக்கும் இந்த நோகந்தே வரணும். வாழ்க்கையில் நாங்கள் எழுந்து நிற்கணுதா. இந்த கனியை வாங்குறப்ப பூசாரிகிட்டேருந்து வாங்குறப்பையோ நம்ம கோயிலை கொண்டு போய் கொடுக்குறப்பையோ இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் எழுந்து நிற்கணும். நாங்கள் சம்பாதிக்கிற பணம் மிச்சப்படணும். எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை இந்த இடத்துல செயல் விட்டுட்டு போயிடும். எங்களுக்கு நீங்களே ஒத்தாசை இருக்கணும். என்ன தாச்சி அப்படின்னு கும்பிட்டு இனிமேல் எல்லோரும் எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. தெரியாதவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இதை சொல்லி வாங்குங்க. உங்கள் கஷ்டம் தீரும்னு சொல்லி வாங்குங்க. இதை ரத்தத்து மாறி தாய் சொன்ன கதைன்னு சொல்லி வாங்குங்க. சரியா?